Hello guys, welcome back to the channel. This is Lagify Tamila. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் காருக்கு ஏதோ பொருள் வாங்கணுன்னாரு. சரி என்னையும் கூப்பிட்டாரு. சரி நம்ம அப்படியே ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கோம். எந்த ரூட் போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹைவே தான் கைஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து கூடுவாஞ்சேரி, தாம்பரம், மீனம்பாக்கம் அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். ஓகே கைஸ், நம்ம மறுபடியும் எப்பயும் போல் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ரொம்ப டிராஃபிக் இருந்ததுனால எதுவுமே பேசலை. சரி கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வந்து பேசலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் இதில் டோல்கேட் வந்துடும். சரி நம்ம அப்படியே புதுப்பேட்டை போயிட்டு நம்ம வண்டிக்கும் எதனா கிடைக்குமான்னு பார்க்க போகிறோம். எதனா ஒன்று நம்ம மாடிஃபை பண்ணி, ஏன்னா 3 வருஷம் ஆச்சு நம்ம வண்டி வாங்கி ஃபுல்லாக ஸ்டாக்கில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணதில்லை வண்டியில். சரி போகிறோமே, ஏன்னா நமக்கு எதனா ஒரு பொருள் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா அங்கே போனால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன மாற்றலான்ட்டு. பார்க்கலாம் போயிட்டு நம்ம என்ன வாங்குகிறோன்ட்டு. இன்கேஸ் நம்ம எதுவும் வாங்காமல் கூட இருக்கலாம். அங்கே போய் தான் தெரியும் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக நம்ம மோட்டோ vlogல தான் இருந்திருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு 360 ஆட் ஆகும் கைஸ். இப்போ அந்த 360 எடுக்க தான் போயிட்டுருக்கோம். 360 கூடுவாஞ்சேரியில் இருக்குது கேமரா. நான் அப்படியே போய் அந்த 360 கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். கேஷுவலாக ஒரு ரைட் போனதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள், புரியும். இல்லைன்னா நான் அந்த வீடியோக்கு மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், வீடியோ பாருங்கள். வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. ஓகே கைஸ், இப்போ பெட்ரோல் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. போய் பெட்ரோல் போடுவோம். புஷ்ஷுன்னு வராங்க. பாரத்தில் இவர் தான் நம்ம கூட வந்தவர். ப்ரோ ஹாய் சொல்லுங்க. ஓகே, பெட்ரோல் நம்ம 500 ரூபாய்க்கு போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ₹500 500. ஓகே, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. போகலாமா? ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக 360 கேமரா எடுக்க போகலாம். போயிட்டு 360 கேமரா எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, நம்ம 360 கேமராவும் எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் 360 வியூ எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் 360 வியூ.
கொஞ்சம் இங்கே டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துக்கு போய் நம்ம 360 கேமராவை ஆன் பண்ணலாம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் டிராஃபிக் ஆகுது. இன்னமும் நம்ம தாம்பரம் கிட்ட கூட போகலை, இங்கேயே எவ்வளோ டிராஃபிக். இன்னும் நம்ம சிட்டி உள்ள போயிட்டு எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம இருக்கிற எல்லா வீடியோலும் இந்த ரூட் தான் நம்ம போட்டிருப்போம். நிறைய வீடியோ நம்ம இந்த ரூட்டை காமிச்சாச்சு. மறுபடியும் இந்த ரூட்டை காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஸோ நம்ம தாம்பரம் தாண்டி கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. அது வரைக்கும் இந்த ரோட் வியூ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நீதி திரும்பிட்டான் ப்ரோ அவன். பயங்கர டிராஃபிக் காய்ஸ் இங்கே. கரெக்டாக இப்போ ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னமும் டிராஃபிக் குறையிற மாதிரியே தெரில, ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்திருக்கோம். நம்ம போகிறதுக்குள்ளே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிராஃபிக்கு. கொஞ்சம் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு போகலாங்க. ஜெல் சீட் தான் போடணும், அதுக்கு ஜெல் சீட் தான் போடணும். இல்ல, அது புதுசா வாங்கும்போது நல்லா குஷனா இருந்தது, ரொம்ப இப்போ ஹார்ட் ஆயிடுச்சு. பின்னாடி உட்கார முடியலையாங்க பாருங்க. பேக் பெயினா? இங்க பாருங்க 360 எல்லாம் வீடியோ எடுக்க போறோம். பாருங்க, நம்ம ஆடியோ இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், மொபைலில் ஒயர்லெஸ்ஸாக போட்டு. இப்படிதான் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வ்ளாக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மைக் வாங்கலை, அதுதான் ஐட நிறுத்திட்டு நம்ம ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரம் வாங்குவோம் கைஸ் மைக்கு. பைக் வாங்கிட்டா நம்மளுக்கு எந்த தொல்லையும் இருக்காது, நம்மளே அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ 5:20 ஆகுது கைஸ். நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு தெரியல. நம்ம போகிற நேரத்துக்கு கடைங்களாம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, பார்க்கலாம் போயிட்டு. இல்லைனா நம்ம இன்னொரு நாள் வந்து கூட நம்ம எதனா வண்டிக்கு ஆக்சரிஸ் எதனா மாட்ட முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ வரைக்குமே ஸ்டாக் கண்டிஷனில் தான் கைஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான், எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சீட்டுக்கு ஜெல் சீட் தான் போடணும். ஏன்னா ரொம்ப சீட்டு ரொம்ப ஹார்டாகிடுச்சு, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அப்போ தான் நம்ம லாங் ரைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பேக் பெயினில் நம்ம அங்கங்கே நிறுத்தி போக வேண்டியதாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக நம்ம ஏர்போர்ட் கிட்டே நின்றுட்டுருக்கோம். ஓகேவா? நாங்கள் இப்போ ரெடி பண்ண வேண்டியது அந்த பேக்கில் தான் காய்ச்சி இருக்கு. போயிட்டான் அதில்
ஒரு கம்ப்ரஸர் இருக்குது, அந்த கம்ப்ரஸர் தான் போயிட்டு அங்கே ரெடி பண்ண கொடுக்க போகிறோம். அதை ரெடி பண்ண கொடுத்துட்டு நம்ம வண்டிக்கு எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி ஓகே கேஸ், நான் அப்படியே கிட்ட அப்படியே போவோம் நம்ம ஏர்போர்ட் கிட்ட. ஏன்னா ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆச்சு, அது மாதிரி பார்த்தோம்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேஸ் நம்ம இந்த ஏர்போர்ட் சைட்லாம் வந்து. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் இந்த சைடு வந்து நான் போயிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த சைடே வர்றதில்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கு நம்ம வீட்டாண்டியே இருக்கிறதுனால இந்த சைடு வர வேண்டிய வேலையும் எதுவும் இல்லை. அப்படியே சென்னைக்கு பார்த்தோம்னா நான் ஈசிஆர் சைடு போயிட்டு தான் வருவேன், இந்த சைடு வர்றதில்லை. ஒரு நாள் கழிச்சு ஏர்போர்ட் சைடு வரும். நம்மளுக்கு லக் இருந்தால் ஏரோப்ளைன் பார்க்கலாம், இல்லைன்னா அப்புறம் நம்ம இன்னும் ரைடிங் கேஸ் எதுவுமே வாங்கலை. கூடிய சீக்கிரம் அதையும் வாங்குவோம். ஒன்று ஒன்றா நம்ம வாங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா மொத்தமாக வாங்கும் போது தான் நம்ம கேஷ் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஒன்று ஒன்றா வாங்கும் போது நம்மளுக்கு அது தெரியாது. அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட் வாங்கணும். ஏன்னா இந்த ஹெல்மெட்டில் கரெக்டாக நம்ம மோட்டோ விளாக் பண்ண முடியல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கலாம். அதுக்கப்புறம் க்ளவுஸ், ரைடிங் ஜாக்கெட் அந்த மாதிரி வாங்கலாம். அதான் மறுபடியும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறக்காமல் சென்னையில் டிராஃபிக்கில் ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. மீனம்பாக்கம் வந்துட்டோம், மீனம்பாக்கம் மெட்ரோ. பின்னாடி ஒருத்தர் 360 ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, என்னாச்சுன்னு தெரில. ஒரு ஆன் ஆகலையா 360? செட்டிங்ஸ் வச்சுட்டு இருக்காரு போல. 360 ஆன் ஆகலையா? 360 ஆன் ஆகலையா? நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது. ஸோ வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோவை கொடுக்க முடியும். அதுவும் நீங்கள் தான் அதை பார்த்து சொல்லணும், ஏன்னா நான் கரெக்ட் பண்ணலான்ட்டு எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். பட் கமெண்ட் செக்ஷனில் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க நான் எப்படி வீடியோ பண்ணலான்ட்டு. ஏர்போர்ட் வந்துட்டோங்க. அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க, அங்கே ஒரு சர்ச் இருக்கு. நம்ம ஒரு நாள் அங்கேயும் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம். வணக்கம் சென்னை. என்ன ப்ரோ, ஒரு பிளைன் கூட வரல? நம்ம நேரமா ஒரு பிளைன் கூட வரல. நம்ம வீடியோ எடுத்துட்டு வரோம், அவன் பிளைனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. நம்ம சும்மா போற டைம்லலாம் நிறைய பிளைன் போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறோம், பிளைன் வந்துச்சுன்னா வீடியோ எடுத்து போடுறோம். சரி, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த புதுப்பேட்டையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக புதுப்பேட்டையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக தானே போனோம். புதுப்பேட்டை வந்துட்டோங்க கைஸ். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக கார், பைக், ஆக்சரி ஸ்பாட்ஸ்லாம் பாருங்க. ரெண்டு சைடுமே ஆக்சசரிஸ் தான். எங்கே போகிறது?
அங்கே சர்வீஸ் எங்கே போனோம் விசாரிக்க போயிருக்காரு guys. வந்துட்டோம் புதுப்பேட்டை. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வரேன், இது உள்ளே வரேன் நான். இது உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். எங்க இருக்கான்? ஆ லெஃப்ட்ல சொன்னாங்களா? உட்காந்து போயிடலாம் அப்படியே. ம். நம்ம புதுப்பேட்டை போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் அனிஷ் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு போயிட்டு இருக்கோம். கேமராமேன் அவன் கேமராமேனை பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அவர் இருந்தாலும் நம்ம கூட வரல, சோகத்தில் இருக்கிற வீட்டில் வரலன்ட்டு. அடுத்த ரைட் எடுத்து இவ்வளோ ஊர் இருக்காடா? ஆமாம். எப்படி உள்ள ஊருக்கு என்ன வந்துடுறாங்க? இந்த ரைட் தான் இந்த படி. நம்ம கேமரா வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கேமராமேனை காமிக்க போகிறோம். ஃபோன் வச்சு வெளியே சொல்லுவாங்க. உள்ள போங்க இதில் போய் நாய் இருக்கு போகுது. இன்னும் லாஸ்ட் வந்துட்டாங்க. கேமராமேனை பார்ப்போம், கால் பண்ணலாம். அவனுக்கு ஆர்டர் அடிக்காதீங்க. லைட் போடுங்க. வெளில தானே இருக்கும். எதுக்குறா தண்ணி போயிட்டுக்கிறா? தண்ணி போயிட்டுக்கிறா. இண்டிகேட்டர் தண்ணி போயிடுச்சு. இதுல தண்ணி இல்ல, இதுல தண்ணி இருக்கு. நம்ம கேமராமேன் வந்து நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ஐயோ சீக்கிரமா இருக்குண்ணே. ஹை தூங்கிக்கிறோம், எழுப்பி வச்சுட்டாங்கப்பா. மூஞ்சி தெரியல இப்படி வாக்கில பண்ணி. இப்போ பாருங்க, எங்க புதுப்பேட்டிலேருந்தே பிளாக் தானே. இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் உன்னை காமிக்கிறதுக்கு. போகிறப்ப இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? எல்லா இருட்டில் பேய் மாதிரி இருக்கணும். ஓகே, உங்கள் 360 எத்தனை வந்து தான் நல்லா இருந்துடும். அது எது தானே வந்தோம். அப்படியா? அதில் ஒரு ப்ராப்ளம். ஏன்? மெமரி ரெக்கார்ட் ஆகல. சூப்பர் வாழ்த்துக்கள். அதனால அதை அப்படியே இது பண்ணியாச்சு. அதுதான் செக் பண்ணி சொல்லி என் தம்பி கொடுத்துட்டு வந்தேன். ஸ்கூலில் பார்த்தியா? ஆமாம்மா, அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் மெமரிக்கிட்ட அவன்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லாமல் விட்டேன். தூங்கிட்டாங்கய்யா. என்ன வெளில லைட் மட்டும் போடு. அது என்ன தேர்ந்து கத்துவாங்க. வெளியில் எல்லாம் வேலைக்கு போகிறோம். என் வெளியே எடுத்து போடுறா. மூஞ்சி தெரியலனாலும் பரவாயில்ல கைஸ். காடு பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. பேக்கில் போடுறாங்க. லாஸ்ட் ஜிப்பில் போடா. லாஸ்ட் ஜிப்பில் போடு. சைடில் ஒரு ஜிப் இருக்கும் பாரு, அதில் போட்டு. இல்லை சைடில் போடு. சைடாக கிராஸாகவும் இருக்கும் போடுறோம். என்ன புதுப்பேட்டைக்கு சும்மாதான் என்ன விட்டு பண்ணுறீங்க?
எதுவுமே காருக்கு தெரியல. வந்து இதோ வச்சுருக்கேன், அதை பிடிச்சிக்கிறேன். அதையும் பிடிச்சிருக்கீங்க. ஓ அது எடுத்துகிட்டே வருமா? இது சொல்லவே இல்லையா? காய்ஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கிறோம். இதோட அடுத்த விளாக்ல பார்க்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கேமராமேனோட முடிச்சிக்கிறோம் வீடியோவை. இருட்டில் பேச தெரிலப்பா. தெரியுதுடா நல்லா. இன்னொருத்தர் இது ஓகே தான். தெரியுது.